காவேரிக்கு வந்து இந்த மாதிரி புடவை, அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து பூ, பழம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு மரியாதை மாதிரி அழகாக பண்ணுறாங்க நம்ம காவேரிக்கு. அதை பார்த்தா காவேரிக்கு இதெல்லாம் எதுக்காக எனக்கு உனக்கு தான்மா புடவை எடுத்திருக்கோம், இந்த புடவையை நீ கண்டிப்பாக கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து காவேரி ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க விஜயை. விஜய் வந்து வாங்கிக்கோங்க மிஸ் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரியும் வாங்கிக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? இல்லைம்மா, எங்கள் குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, முக்கியமாக நீ குழந்தைகிட்ட காட்டுற அன்பு இருக்கே அது வந்து ஈடு இணையே கிடையாது. உடனே ராதா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா காவேரி, நீ பண்ண விஷயம் பெரிய விஷயமா. குழந்தை வந்து பாவம், இது வரைக்கும் வந்து அவள் எந்த விழாக்களையுமே சரி, எந்த ப்ரோக்ராம், ஸ்கூல் ப்ரோக்ராம் எதுவுமே சரி அவள் கலந்துக்கவே மாட்டாமா. அவளுக்கு வந்து அதில் கலந்துக்கணுனாவே பயம். எல்லாரும் வந்து வந்து அம்மாவோட வரும்போது இவன் மட்டும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எவ்வளோ நாளாக நாங்கள் இவளுக்காக மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். அவள் அழகை பார்த்துட்டு விஜய் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவான். இதையெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் நீ போக்கிட்டோமா காவேரி அப்படின்னோடனே, நாங்கள் என்னங்க செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யலை. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். அதுவும் குழந்தைக்கு வந்து நான் வந்து ஒரு அம்மா மாதிரிங்க அப்படின்னோடனே அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாங்க நான் மிஸ் இல்லை, அதனால் பாதி அம்மா ஸ்தானத்தில் நான் இருக்கேன், அதனால தான் குழந்தைக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்றாங்க. சரிம்மா, மிஸ்ஸாக இருந்தாலும் எல்லா மிஸ்ஸும் இப்படிலாம் வந்து பண்ணுறது இல்லைல்ல, நீ பண்ணினா என்னம்மா அர்த்தம்? குழந்தை மேலே எந்த அளவுக்கு நீ அனுபவிச்சு தான் எல்லாம் பண்ணியிருப்ப, உனக்கு இந்த மரியாதை செலுத்தணும்னு எங்களுக்கு தோணுச்சுமா, தயவுசெய்து இதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிடாதம்மா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் கையில் வாங்கிட்டேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் புடவை எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், இந்த புடவையை கண்டிப்பாக நான் கட்டிப்பேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படி சொன்னோன்னே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. சரிம்மா, இன்றைக்கி எங்கள் கூட நீ உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும் சரியா அப்படின்னோடனே, உடனே வந்து அது வந்துங்க, ப்ளீஸ்மா சாப்பிடுமா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரியும் சாப்பிட்றாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. என்ன ஹெல்ப்மா? என்ன வேணாலும் கேளுமா, நாங்கள் பண்ணுறோம். இல்லை, எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருக்காங்க, என் அக்கா பொண்ணு கூட வந்திருக்கா, அதை விஜய் சொன்னாமா அப்படின்னோடனே, அவங்க எல்லாருமே வந்து குழந்தை கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இவளும் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பா என் அக்கா பொண்ணு கூட, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட வச்சுக்கிட்டுமா வந்து அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன விஜய் சார் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மும் என் கூட கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரிங்க மிஸ், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே, இதில் என்னமா இருக்குது, நீ கூட்டின்னு போயிட்டு வச்சுக்கோ, குழந்தை அங்கே இருக்கட்டும், அவளும் வந்து இங்கே தனியாக இருக்கால, அங்கே இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னோடனே, தேங்க்ஸ் பாட்டி அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து குழந்தை கட்டிக்கிறாங்க. மிஸ், நான் அப்போ உங்கள் கூட வரப்போகிறேன்னா நைட்டு உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், நான் ஆமாடா செல்லம் என் கூட தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. மிஸ் சூப்பர் மிஸ் அப்படின்றாங்க. உன்னை எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்போ காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாரு, மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கத்தில் வராங்க காவேரி. என்ன விஷயம் சார்? மிஸ், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட வந்து கிளியர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சார்? இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் வெறுப்பாக எதுவும் இல்லைல்ல, எங்கள் வீட்டு ஆளுங்க இந்த மாதிரி திடீர்னு செஞ்சுட்டாங்கன்னு கோவம் இது இப்போ உங்களுக்கு மனசில் இல்லைல்ல, அது இருந்தால் சொல்லிடுங்க மிஸ், இப்போவே வந்து நான் வேணாம்னு சொல்லிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு. சார் அப்படிலாம் இல்லை சார், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், இப்போ என் மனசில் எந்த கோபமோ எந்த வருத்தமும் கிடையாது, ஏன் உங்கள் மேலே கூட இருக்க கோவம் இல்லை அப்படின்னோடனே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க மிஸ், நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னோடனே, ஆமாம் சார் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னமோ தெரியல சார், இப்போது உங்கள் மேலே எந்த கோபமும் என் மனசில் இல்லை, உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, அதனால தான் இப்போ நான் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் நல்ல மூடில் ஜாலியாக என் மனசு சந்தோஷத்தில் தான் வாங்கிக்கிறேன் சார், அதனால் நான் எந்த தப்பாகவும் நினைக்கல, நிச்சயமாக சொல்கிறேன். அதே மாதிரி குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்போது நான் வந்து எப்படி சார் கூட்டிகிட்டு போவேன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், காவேரி இது இப்படி மாறி இருக்கா, காவேரி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லையே, எப்பவுமே கோவத்தோடு தானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம், அம்மு நம்ம போகலாமா அப்படின்னோட விஜய் வந்து நான் விட்டுட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார், நான் கிளம்பிடுவோம், பரவாயில்லம்மா, விஜய் விட்டுட்டு வரட்டும், அவன் வந்து விட்டுட்டு வரலன்னா அவங்க மனசு கேட்காதுன்னொன்னே, சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் காவேரி குழந்தை 3 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. காவேரி இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலப்பா, அவள் வேணான்னு சொல்லுவான்னு நினச்சேன், அது மட்டும் கிடையாது, விஜய் கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி மனசும் மாறுது, சீக்கிரமாகவே வந்து காவேரி விஜய் புரிஞ்சுப்பா தான் நினைக்கிறேம்மா, அது மட்டும் நடந்ததா 3 பேர் சந்தோஷமாக குடும்பமாக அழுவாங்க, அதுக்காக தானே இந்த உயிரை பிடிச்சிட்ருக்கேன் இந்த கிழமை அப்படி சொல்லி சொன்னேன். அப்பா ஏன்ப்பா அவ்வளோ பேசுகிறீங்க, வேறு என்னம்மா பேசுகிறது, எனக்கு விஜய் நல்லா இருந்தால் போதாதா அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு.